Let's welcome the talented actor Rishi. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரீசெண்ட் ரிலீஸ் கேங்கர்ஸ் ஒரு வெற்றி படமா வந்துட்டு இருக்கு. சூப்பரான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நாங்க எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. பட் அந்த படத்துல ஆக்ட் பண்ண ஒரு ஆக்டரா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் நடித்த படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு வெளில வந்துட்டு, தம்பி சூப்பராக பண்ணியிருக்கீங்க, காட் பிளஸ் யூ, இனிமேல் மேலும் மேலும் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்தில் உங்களோட ஒர்க்கை பார்த்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் ஒரு பெஸ்ட்டான மெமரி, இவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மெமரபிளான விஷயம் அப்படின்னா யாரை சொல்வீங்க? நான் இன்னும் அம்மா அப்பாவுக்கு படத்தை இன்னும் காட்டல. நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். ஏன்னா ஃபேமிலி எல்லாரோட தான் புக் பண்ணியிருக்கோம் படம். அதனால் அம்மா அப்பா கிட்டேருந்து வர வார்த்தைக்காக தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் யார்கிட்ட இருந்து விஷயம் அவ்வளோவா எதிர்பார்க்கலங்க. வெரி நைஸ். ஸோ சைல்டு ஆர்டிஸ்டாக நாங்கள் வந்து உங்களை நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். பட் இந்த கேங்கர்ஸோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமைச்சது? இந்த ப்ராஜெக்ட்குள்ள நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் வந்து முன்னாடி பண்ண படங்கள் பலூன், சங்கிலி புங்கிலி கதவு தவிர மூவிஸ் பார்த்துட்டு கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி ஒரு 2 daysல வந்து கால் வந்துச்சு, தம்பி செலக்ட் ஆகிட்டாரு, திருநெல்வேலிக்கு வந்துருங்க அப்படின்னு. நான் அப்போ வரைக்கும் எனக்கு வந்து வடிவேல் சார் இந்த படத்தில் இருக்காருன்னு அப்போ எனக்கு தெரியல. நான் 2 days கழிச்சு திருநெல்வேலி போனால் செட்டில் சாரை பார்த்தோன்னே எனக்குன்னா அவரை வந்து டிவியில் பார்த்து எவ்வளோ சிரிச்சிருப்போம். ஏன்னா அவர் தமிழ்நாடு இல்லை, இந்தியா பெரிய லெஜெண்ட். அவர் எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவரை நேரில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இதை சொல்ல முடியல என்னால. உங்களோட ஆக்டிங்கை பார்த்து வடிவேல் சார் ஏதாவது பிரைஸ் பண்ண மொமெண்ட், உங்களுக்குள்ள ஏற்படுற கான்வர்சேஷன், அதை பத்தி சொல்லுங்களேன். அது ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் வரும், அது பார்த்துருப்பீங்க. அந்த சீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் வந்து என்னை கைக்கு பிடிச்சி தூக்கிட்டு பையனுக்கு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி செட்டு எல்லாருமே வந்து கை தட்டி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ வடிவேல் அப்படின்னாலே வந்துட்டு வடிவேல் சார் வந்து அவர் கவுண்டர் வந்து ஸ்பான்டேனியஸாக கவுண்டர் கொடுக்கறதுல தான் ஒரு மன்னன் அப்படின்னே சொல்லலாம். பட் அப்படி ஆன் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது டக்கு அங்கேருந்து கவுண்டர் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? அவர் வந்து நான் நடிக்கும் போது பண்ணல, ஆனால் வந்து மற்ற ஆர்டிஸ்டோட பண்ணும்போது, தம்பி டைலாக் விட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது போயிட்டு அப்புறம் சுந்தர் சார் கட் சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க செட்ல. அதனால என்ன பண்றாங்க, சரி ஓகே இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்றது, அங்க ஒரு சீனியர் ஆக்டர். அவர் வந்து அதை வந்து ஒரு டேக் வந்து தப்பா போயிடுச்சு அப்படி நினைக்கவே இல்லை. அதை வந்து அப்படியே ஒரு ஜாலியா இது பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ பர்டிகுலரா வடிவேல் சாரை பத்தி பேசுறதால அவர்கிட்ட இருந்து நீங்க பார்த்து கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணதால அப்படின்னா எதை சொல்வீங்க? நான் அவர்கிட்ட இந்த ஸ்பாட்ல ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னன்னா, நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் போயிட்டு இருந்தது ஒரு கிரவுண்டில். கேமரா ரொம்ப தூரத்துலேருந்து, நாங்களாம் மானிட்டர் பக்கத்தில் இருந்தோம். அவர் சாருக்கு வந்து தூரத்தில் ஒரு ஷாட் இருந்தது. திடீர்னு மழை வந்துருச்சு. அவரோட அசிஸ்டன்ட் போய் கொடையை கொடுத்தோன்னே அவர் வந்து கொடை எடுத்துகிட்டு இங்கே வரவே இல்லை. அவர் அங்கேயே மண்ணிலே உட்காந்துட்டு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. எல்லா ஏடிஸ், அசோசியேட், கோ டைரக்டர் எல்லாரும் ஓடி போய் அவரோட கொடையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க எல்லாரும். நான் பார்த்து என்ன இவர் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அங்கேயே உட்காந்துட்டாரு. அப்புறம் 20 minutes அங்கேயே உட்காந்துருந்தாரு. மழை நின்னோடனே ஓகே வாங்கப்பா டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அது நான் வந்து மானிட்டர்லேருந்து பார்த்துட்டு, இதெல்லாம் கற்றுக்கணும்ப்பா, இதெல்லாம் இவ்வளோ பெரிய லெவலுக்கு போயும் அவரோட ஆர்ட்டுக்கு வந்து இவ்வளோ பேஷனேட்டாக இருக்காரு, அதை நான் கற்றுக்கிட்டேன். சூப்பரான விஷயம். அண்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கீங்க. பட் இதில் நடித்த எல்லாருமே ஒரு லெஜெண்ட்ரி ஆக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் டிரெக்டர் சுந்தர் சி சாருமே வந்து எல்லாருமே லெஜெண்ட்ரி. ஸோ அப்படி வந்து நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கும் போதே நமக்கு ஒரு நம்மளை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போல நம்ம அங்கே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் உங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு வில்லன் ரோல். அதை வந்து சொல்லும் போது எப்படி ஒரு பதட்டம் இருந்துச்சா, நம்ம வந்து வில்லன் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி? அது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சுதா? அண்ட் இந்த மாதிரி லெஜெண்ட்ரி ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க? நீங்கள் வில்லனாக பண்ணினாலுமே உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அது எந்த அளவுக்கு நடந்ததுங்க? நான் ஆடிஷன் போகும்போது எனக்கு வந்து இந்த படத்துல இருந்து ஒரு சீனை வந்து நடிக்க சொல்லல. அவங்க ஒரு ரக்கடா ஒரு சீன் மட்டும் சொன்னாங்க. எனக்கு அப்ப தெரியல என்ன கேரக்டர் என்னதுன்னு. ரக்கடா, தம்பி நீங்களே ஒரு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒரு 3 minutes டைம் எடுத்துக்கோங்க பண்ணுங்கன்னு. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன மாதிரி பண்ணலாம். அப்புறம் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். தம்பி சூப்பரா நல்லா பண்ற, நான் சொல்றோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் 2 days கழிச்சு அவங்க கால் பண்ணி நான் திருநெல்வேலி போகும்போது தான் கோ டைரக்டர் எனக்கு கதையை நரேட் பண்றாரு. தம்பி இதான்ப்பா கதை, நீ வந்து கேரக்டர். எனக்கு அந்த நேரத்தில் வந்து
எப்படின்னா எனக்கு என்ன மைண்டில் ஓடிட்டு இருந்தா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்தில், இன்டர்வலில் டேர்னிங் பாயிண்டான கேரக்டர். இதை நம்மளால கொடுக்க பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துணும்டா. நானே ரிஷி பயங்கரமாக பண்ணிடுறா, கமான்ட்ரா அவர் ஒரு சுந்தர் சார் வந்து டைலாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடா சொல்லிட்டாங்களா அப்படின்னு. சார் ஓகே சார் பண்ணிடுறா ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணும்போது பண்ணிடுறா, சூப்பராக பண்ணிடுறா. நான் ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணோடனே எந்திரிச்சு நின்று கை தட்டினாரு, சூப்பரா அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் ஏன்னா சுந்தர் சார் வந்து அன்பே சிவம் எல்லாம் காமெடி ஜானஸ் மூவிஸ் எல்லாம் பண்ணி அவரை ஒரு பெரிய ஹை லெவலில் வச்சு அவர் வந்து என்னை பாராட்டினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து இன்டர்வல் பிளாக்ல ஒரு கட்டை எடுத்து சுந்தர் சார் வந்து மண்டையில் அடிச்சிருவார் என்ன. அது வந்து ஒரு 2 வாட்டி கிட்ட அந்த கட்டையில் வந்து அந்த ஒரு பொறி மாதிரி பறக்கலை. அதனால என்ன பண்ணாங்க, அது ஒரு 3 டேக் போச்சு. அது மண்டையில் அடிக்க மண்டையில் ஒரு அடி டொம் டொம் டொம்னு சவுண்டு கேட்டு இருந்தது. நான் அதை அடிச்சோடனே கீழே விழுந்துருவேன். அந்த ஷாட்டுக்கு அப்புறம் சுந்தர் சார் தூக்கிட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா எதுவுமே சொல்லவே மாட்டேறியடா, எல்லாம் ஓகே போங்க அப்படின்றியே, என்னடா ஆச்சு. அப்புறம் ஹீரோயின் எல்லாம் வந்து கேட்டு என்னடா தம்பி ஏதாவது சொல்லுடா. அப்புறம் கேமராமேன் வந்து எல்லாருமே கேட்டாங்க. சரி எனக்கு ஒன்றும் இல்லை சார், நம்ம போவோம் சார் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே கேர் எடுத்து என்ன பார்த்துக்கிட்டாங்க அந்த செட்டு ஃபுல்லா. அண்ட் இதுக்கு முன்னாடியும் நீங்க நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு டைலாக் பேசுறது, அந்த சீன்ல இருக்கிறது அந்த மாதிரி இருந்துட்டு, பட் இந்த படத்துல உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் இப்படியெல்லாம் வைக்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை தந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து அப்போ சின்ன வயசுல வந்து பண்ணும்போது டைலாக் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதை அப்படியே இதாக இருந்தது. இந்த இதில் வந்து அவர் சார் முன்னாடி சொல்கிறார், ரிஷி இது வந்து எனக்கு ஈடான ரோல்ரா, உனக்கு நீ வந்து இதில் எவ்வளோ நல்லா பண்ணுறியோ உனக்கு ஃபியூச்சர்ரா அப்படின்ட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். அதனால் கண்டிப்பாக சார் நான் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். ப்ரிவ்யூ ஷோ நடந்தது. அங்கே வந்த எல்லாருமே வந்து தம்பி நல்லா பண்ணி, வயசானவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பிளஸ் பண்ணாங்க என்ன, நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா நீங்க அந்த ரோல் பண்ணது? நீங்க அந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே 100% நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? எனக்கு பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஆனால் வந்து அதை பார்த்துட்டு ஏடிஸ்லாம் அங்கே பண்ணிட்டு ஏன்டா இங்கே வரும்போது அப்படியே சாதாரணமாயிடுற, நீ அங்கே பண்ணனே இல்லைடா, இங்கே வந்து இருக்கும்போது எப்படா டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறேன்லாம் கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் ஓகே நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அண்ட் அதே மாதிரி சுந்தர் சி சாரோட நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவர் ஏதாவது ஆக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் எனக்கு ரோப் போட்டு அவர் அடிப்பாரு, நான் பறக்கிற மாதிரி. அதில் என்னன்னா நான் ஒரு இதில் ஃபர்ஸ்ட் டேக்கில் என்ன பண்ணிட்டேன், தூக்கும் போது கழுத்தை வந்து நேராக வச்சுட்டேன். அதனால என்ன ஆகிட்டேன், நான் ஒரு மாதிரி சுற்றிட்டேன், பெல்ட் அடிச்சிட்டேன் இந்த ரோலில். அதுக்கப்புறம் வந்து அவர் மானிட்டர்லேருந்து ஸ்டன் சார் வரதுக்குள்ளே சுந்தர் சார் வந்து இது பண்ணும்போது நீ உன் தலையை வந்து உன்னோட காலை பார்த்துட்டு இருக்கணும்டா, அப்போ தான் நீ இப்படி பறப்ப, நீ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்துட்டு இருந்தா சுற்றி விட்டுருவோம் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டு சார் நான் சொல்லிட்டேன் பையனுக்கு அப்படின்னு சொன்னார். அது அந்த மாதிரி எனக்கு சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே, இது மாதிரி சிமிலரா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த சீன் இல்ல, நீங்க ஏதாவது நிறைய டேக் எடுத்த சீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வீட்டில் அம்மா அப்பா கிட்ட வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சின்ன வயசுலேருந்தே ப்ராமிஸ் பண்ணி இது பண்ணி வச்சுருந்தேன். அது இந்த படத்துக்கு வந்து சுந்தர் சார் வந்து என் கூட ஒரு 2 பேர் நடிச்சிருந்தாங்க, முகேஷ் அண்ட் சஞ்சய்ன்ட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு தான் ஸ்மோக்கிங் சீன் போடுது. நான் சேரில் உட்காந்து பாடா நமக்கு நல்ல வேலை நமக்கு வைக்கல, அவங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். சுந்தர் சார் ரிஷியை கூப்பிடுங்க அப்படின்னோடனே நான் சேரில் வந்து ஓடி பேச சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு. சார் இல்லை சார் பழக்கம் சார், சும்மா சார் அப்புறம் அதான் அசோசியேட்ல சார் பண்ணுவான் சார் பார்த்தா தெரியல அப்படின்னு. சார் இல்லை சார் நிஜமா பண்ணதில்லை. அப்புறம் நான் கேமரா முன்னாடி போயிட்டு நிற்கிறேன், இப்படி அவங்க 2 பேரும் இப்படி சைடில் நிற்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன உடனே ஃபோன் எடுத்து ஸோ ஒரே நிமிஷம் கேமராமேன் கிட்ட ஒரே நிமிஷம் சார் சார் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா இப்படி சொல்கிறாங்கம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னே. சுந்தர் சார் என்னாச்சு அப்படின்னோடனே கேமராமேன் சார் ஒரே நிமிஷம் பையன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னே. நான் கேட்டுட்டு இருக்கேன், அம்மா என்னடா சொல்ற என்னாச்சு அப்படிங்கிறேன். அதனால அம்மா இப்படிலாம் சொல்றாங்கம்மா என்னம்மா பண்றது எனக்கு. அப்பா இல்லை அப்பா கான்ஃபரன்ஸ் போடுறேன், அம்மா டைம்லாம் இல்லைம்மா இப்போ சொல்லணுமா, சார்லாம் வெயிட் பண்றாங்க, வடிவேல் சார்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. என்னம்மா நான் ஆனால் இல்லைம்மா மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், இதை நடிப்புன்னு மட்டும் எடுத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, டெக்னீஷியன்லாம் எல்லாரும் ஒர்க்கில் இருக்காங்க, பேக்கப் ஆகிற டைம் வேறு, என்னால் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அம்மா கிட்ட சொன்னேன், சரி ஓகேடா பண்ணு பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நான் கட் பண்ணிவிட்டு அதை
ரொம்ப அதுதான் எனக்கு ஏன்னா எனக்கு அதை இது பண்ணிட்டு ஊத சொன்னா நான் உறிஞ்சிட்டு இருக்கேன் நான். எனக்கு அது வேற இப்படி பிடிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு புதுசா இருந்தனால அது கொஞ்சம் டஃபா ப்ராக்டிஸ் இருந்தது. ஆகி ஆமா அது கொஞ்சம் டஃபா ஸோ இருந்தது. எல்லாரோட யங்ஸ்டர்ஸ் லைஃப்லயும் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் சிகரெட் யாருக்கும் தெரியாம திருட்டா பண்ணுவாங்க. நீங்க ஊருக்கே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்கீங்க. ஆமா ஏன்னா நான் அதை திங்க் பண்ணதே இல்ல. திடீர்னு ஸ்மோக் பண்ணி வேடா அப்படின்னோடனே இல்ல சார் அப்படின்னா நீ இந்த படம் முடியும் போது எல்லா கெட்ட பழக்கத்தையும் நீ பழகணும்டா அப்படின்ட்டாரு. அப்புறம் டேய் சும்மா தானே சொன்னேன், நீ இப்போ இந்த சீனுக்கு மட்டும் பண்ற அப்படின்னோடனே சரிங்க சார் ஓகே அப்படின்ட்டு அந்த சீன் பண்ண. அது மட்டும் தான் கொஞ்சம் சரி கஷ்டமா ஓகே இருந்தது. ஃபைன். இன்னொரு விஷயம் லைக் இந்த படத்துல வந்துட்டு 2 ஹீரோயின் இருந்தாங்க. கேத்ரின் தெரசா அவங்க ஒரு சைடு அண்ட் இன்னொரு சைடு வாணி போஜன். ஸோ 2 பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபேவரட்டா இருந்தாங்க? 2 பேருமே ஃபேவரட் தான். ஆனா நான் எனக்கு வந்து கேத்ரின் அக்காவோட தான் எனக்கு வாணி போஜன் அவங்களோட எனக்கு இல்லை சீக்வன்ஸ் இல்லை. ஃபுல்லாக கேத்ரின் அக்காவோட தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அவங்களோட அவங்க நல்ல சீன் பண்ணுறக்கும் போது கலாய்ச்சி விட்ருவோம். அக்கா சிரிக்க காமிச்சிருவாங்க, டேய் ஏன்டா ஷார்ட்டப்பை காமெடி பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் அவங்ககிட்ட இருந்தும் நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்டுக்கு ஒரு ரெயினில் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே அவங்க ஓடுவாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். அப்புறம் அக்கா வந்து உட்காந்து சூப்பர்க்கா சூப்பர் அப்படின்னு தேங்க்யூடா தேங்க்யூ அப்படின்னு. பரவாயில்ல, நீங்களும் செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிட்டு பக்கத்துலயே அந்த மோட்டிவேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு நடிக்கும் போது தியேட்டர்ல போய் பார்க்கும்போது நிறைய சீன் கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடும். அந்த மாதிரி இந்த படத்துல நீங்க நடிச்ச எல்லா சீன்ஸும் வந்துருச்சா இல்ல ஏதாவது ட்ரிம் பண்ணி தூக்கிட்டாங்களா? அதுதான் கடவுளே. அதுதான் எல்லாமே வந்திருந்தது. அதான் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாடா எல்லாம் வந்துருச்சுடா நான் பயந்து. ஏன்னா நான் வந்து நிஜமாலேயே சொல்றேனே, நான் ஒவ்வொரு சீன் பண்ணும்போது கஷ்டப்பட்டு பண்ணல, அதை நான் எஃபர்ட் போட்டு பண்ணேன். அது நான் டப் பண்ணும் போது கூட, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரஃப் கட் தானே பண்ணியிருப்பாங்க. நான் ரஃப் கட் பண்ணதை டப் பண்ணும் போதே நினைச்சிட்டு இருந்தேன், கடவுளே எதுவும் கட் ஆகிடக்கூடாது, எல்லாம் அப்படியே இருந்துடணும். அதுதான் ஃபைனல் அவுட் வரும்போது அப்படியே வந்துடும், நான் டப் பண்ணது எல்லா சீனும் வந்துடணும் அப்படின்ட்டு வந்தேன். ரிவ்யூ பார்த்தோன்னே அப்பாடா ஓகே வந்துருச்சு. ரொம்ப அதுதான் நமக்கு ஒரு முதல் சந்தோஷம். கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா நம்ம அவ்வளோ இதை பண்ணி ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருப்போம், நான் இந்த சீன் இப்படி பண்ணி தான், அது அங்க ஸ்கிரீன்ல இல்ல அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா. அண்ட் இதுல வந்துட்டு மைம் கோபி சாரும் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் வில்லன் மாதிரி. கண்டிப்பா. ஸோ அவர்கிட்ட வந்து அவர் நிறைய பேருக்கு ஆக்டிங் கோச் எல்லாம் பண்றாங்க. ஸோ உங்களோட ஆக்டிங்கை பார்த்து அவர் என்ன சொன்னாரு? அவரு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் அவர் வராருன்னு செட்டுக்கு தெரியும். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மைமில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தேன், கலை திருவிழான்னு ஒரு இதில். அதை எடுத்துகிட்டு போய் காமிச்சேன். டேய் தம்பி சூப்பரா நீ நடித்ததை பார்த்து ஓகே ஓகே இந்த இது மட்டும் தான் பண்ண மைம் பண்ணுவியாடா நீ அப்படின்னோடனே நான் அவருக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் காமிச்சேன். டேய் சூப்பரா நீ என்னோட ஆஃபீஸுக்கு வாடா, நீ ஒரு நாள் வந்து பேசிட்டு போ பசங்களுக்கு அப்படின்னா. எனக்கு இல்லை, நான் ஐயோ சார் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை சார், நான் பண்ணுவேன் சார், எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்படின்னா. சூப்பரா இது கீப்பப் பண்ண, இன்னும் டெவலப் பண்ண அப்படின்னாரு. அப்புறம் நான் நடிக்கும் போதும் சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீ பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, இன்னும் இதை வேற மாதிரி பண்ணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்துல ஏதாவது வந்துட்டு டான்ஸ் சிங்கிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா, இல்லை ஒன்லி ஃபைட்டு நான் வில்லன் பா அப்படிதான் இருந்ததா? அதான் டான்ஸ் சிங்கிங்லாம் இல்லை, ஃபைட்டு அந்த மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, பட் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும்ல, நான் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ண, பிகாஸ் நீங்க ஒரு அப்கமிங் ஆக்டர் வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண போறீங்க. எஸ் டெஃபினெட்லி. ஏன்னா இதுவே ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் காணாம போயிடுவாங்க. நம்ம சின்ன வயசுலயே பார்த்து ரசிச்சவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியாது. பட் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த ஸ்டேஜுக்கு கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ ஃபியூச்சர்லயும் நாங்க நிறைய படங்களை உங்களை பார்க்க தான் போறோம். உங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆசைகள் என்னென்ன இருக்கு? ஒரு நல்ல ரோல் இருக்கணும். ஆனா வந்து எனக்கு டைரக்ஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அம்மா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்தேன். அம்மாவுக்கு வந்து நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால நடிக்கிறது தான் வந்தேன். நான் இந்த 14 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு டைரக்ஷன்ல ஸ்டோரி ரைட்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் இந்த கேங்கர் ஷூட் பண்ணும்போது நான் 12th முடிச்சுட்டு அந்த லீவ்ல தான் இது செலக்ட் ஆகி போனேன். போய் அப்பதான் காலேஜுக்கு சீட் இது பண்ணும்போது தான் சார் வந்து, உனக்காக நான் வந்து டேட்டை வந்து உனக்கு தள்ளி வைக்கிறேன்டா, நீ போய் அட்மிஷன் போட்டு சீக்கிரம் ஓடிவா. எனக்காக வந்து அவர் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸே வந்து டேட் நோத்தி வச்சாரு. ஸ்டன் மாஸ்டர் வந்து நான் வேற சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சிடறேன்டா, நீ போய் காலேஜ் இது முடிச்சிடா, இது உன் லைஃப் அப்படின்னு சொல்லி அமிச்சா. அதெல்லாம் ஏன்னா இது வந்து நிஜமலை லைஃப் காலேஜ், ஏன்னா டைரக்ஷன் தான் படிக்கணும்னு நான் வந்து அந்த காலேஜில் இது பண்ணேன்.
அதனால சார் அந்த டைம் எனக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய. ஸோ உங்ககிட்ட இவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் பார்த்து தான் உங்களுக்கு டீமாவும் சரி சுந்தர்சி சாராவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நிறைய படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ இருக்கிற உங்கள் ப்ரெசென்ட் மைண்டில் இனி ஃப்யூச்சரில் உங்களுக்கு வில்லனாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா, இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்டாக போகணும் அப்படின்ற ஆசை இருக்கா, இல்லை நான் நடித்த ஹீரோ அந்த மாதிரி ஆசை இருக்கா? நடிப்பில் நடித்த ஹீரோ அப்படி இல்லை, நல்ல ஒரு ரோல் இருந்தா எந்த ரோலா இருந்தாலும் சரி, ஆனா நல்ல ரோலா. அதான். இப்போ நீங்க ஷூட்டிங் எல்லாம் போறீங்கல்ல, அப்ப உங்க கூட வந்துட்டு உங்க ஃபேமிலி வருவாங்களா, இல்ல நீங்களே வந்து தனியா ஹேண்டில் பண்ணிப்பீங்களா? இது வரைக்கும் நான் எல்லா படத்துக்கும் அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. இந்த படத்துக்கு நான் அம்மா அப்பா யாருமே கூட்டு போல. நானே தனியா திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டு அப்புறம் வேற ஷெட்யூல் வேற ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் எதுவுமே நான் என்ன நடிக்கிறேன் என்ன பண்றேன்னு எதுவுமே சொல்ல. அம்மா இன்னைக்கு போனேன், சாப்பிட்டேன், நடித்தேன், வந்தேன். ரூமுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணுவேன், அங்கே இருக்கும்போது ஃபோன் பண்ணுவேன், அப்பப்போ ஃபோன் பண்ணுவேன். ஆனால் நான் எல்லாருக்குமே சுந்தர் சார்கிட்டயே ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன், சார் நான் என்ன பண்ணுறேன்னு அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ப்ரிவியூ ஷோவில் வந்துட்டு மேடம் நீங்கள் நாளைக்கு உங்கள் பையனை பயங்கரமாக திட்ட போறீங்க, இல்லை என்ன தான் நீங்கள் திட்ட போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் சார் ஏதாவது உள் குத்துருக்கா, நிறைய குத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னார். நேற்று நான் ஐயோ நீ இவர் மாட்டி விடுறாரு. சரி, இந்த படம் உங்களுக்கு பெரிய ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரமோஷன் நினைக்கிறேன். இவ்வளவு நாள் வந்துட்டு சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து இப்ப வில்லன், அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் அம்மா அப்பா கூட ஷூட்டிங் லொகேஷன் போயிட்டு வந்து இப்ப நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. நான் போயிட்டு ஓகே இந்த கேரக்டர் இவ்வளவு டெப்தா இருக்கு, நம்ம அம்மா அப்பா கொஞ்சம் சர்ப்ரைஸாவே ரிலீஸ் ஆகும்போது காட்டலாம் அப்படின்ட்டு. மறுபடியும் இதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சத்தியம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் தம் அடிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணப்பா அப்படின்னு. இல்ல அவ்வளவுதான், அந்த ஷூட்ல பண்ணதுக்கு அப்புறம் அது அவ்வளவு மறந்து. அதுவும் நீங்க குட் பாயா முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டீங்க, அம்மா படத்துக்காக மட்டும்தான், இதுக்கப்புறம் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் கால் அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்கும்போதே எனக்கு வந்து அந்த இடத்துல ஏன்னா எனக்கே மைண்ட்ல தோணிட்டு இருந்தது, டேய் ரிஷி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம், நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, என் மைண்ட்ல அது ஓடிட்டு இருக்கு. ஆனா அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்றதே அந்த இடத்துல தெரியல. ரெண்டு கோ ஆர்டிஸ்டும் டேய் ஒரு வாட்டி தான்டா அப்படின்னா, அண்ணே ஒரு வாட்டினா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இத்தனை பேர் இருக்காங்க, சோ இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையான்னு சொல்லி இந்த ஷூட்ல போயிட்டு இருக்கு. சரி, படத்துல வந்து வெறும் தம் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா? அது டைரக்டா இது பண்ண மாட்டாங்க, இன்டைரக்டா. ஆனா இருக்கு ஆனா இல்ல ஆனா இல்ல. பட் அது தவிர எக்ஸ்ட்ரா ஆனா இருக்கு ஒரு சில விஷயம் இருக்கு. அது எதுவும் பிராக்டிஸ் ஆயிரலையே. ஐயோ அது அப்படியே அன்னைக்கு அதை ஸ்மோக் பண்ணிட்டு எனக்கு 2 சாக்லேட் கொடுத்தாங்க. அது ஐயோ அதை சொல்லணும், சாக்லேட் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், 2 சாக்லேட் எதுக்கு பேக்கப் பண்ணலாம்னு கொடுத்தாங்களேன்னு அந்த 2 கோ ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டு, அண்ணே வாய் கசக்கிட்டே இருக்குண்ணே என்னென்ன பண்ணும் அப்படின்னு. டேய் சாக்லேட் கொடுத்தாங்க சாப்பிட்டேன். அண்ணா 2 தானே கொடுத்தாங்க, அதான் உங்க கொடுத்துறேன். டே அதுக்கு தான்டா கொடுத்தேன். நான் ரூமுக்கு கார்ல போயிடுமா வாயை திறந்துட்டேன். அதுதான் எனக்கு ரூமுக்கு போய் பிரஷ் 3 வாட்டிக்கிட்ட பிரஷ் பண்ணேன். ஒரு 4வது வாட்டிகிட்ட போனேன். அப்பாடா இப்பதான் அது போச்சு. ஏன்டா இவ்வளோ பண்ற கண்ணாடி முன்னாடி அப்படின்ட்டு என் கோ ஆர்டிஸ்ட் கேட்டாரு. அண்ணே இல்லைண்ணே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லை போயிடுண்டா காலைல போயிடுண்டா மறந்துடு அப்படின்ட்டாங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து முத்தரசா நான் பண்ணியிருக்கேன். முத்தரசு கேரக்டரா யாரும் வந்து எடுத்துக்காதீங்க அந்த கேரக்டரை. அது வெறும் படத்துக்காக மட்டும்தான். இந்த படத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, நிறைய கருத்து இருக்கு இந்த படத்துல, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, எல்லாருமே நிறைய படம் பண்ணவங்க. ஸோ இவங்க கூட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கரெக்டா டைலாக் எல்லாம் டான் வந்துருமா இல்ல மறந்துருமா அப்படின்னு. யார் அது? எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து வடிவேல் சாரோட காம்பினேஷன்ல தான். எனக்கு அப்போவே டைலாக் சொல்லும் போதே வடிவேல் சார் சொல்லுவாரா நீ இப்படி சொல்லிடுறான்னு கோ டைரக்டர் சொன்னார். அப்புறம் சுந்தர்சி சார் ஒரு வாட்டி சொன்னார். சார் வந்ததுக்கப்புறம் தம்பி டைலாக் பார்த்துட்டீங்களா வாங்க போன்ட்டு கையை பிடிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்ட்டோடனே கோ டைரக்டர் தம்பி நீங்கள் இங்கே இருப்பீங்க, சார் அங்கே இருப்பார், நீங்கள் அங்கே போய் டைலாக் பேசுங்க அப்படின்னே நான் என்னை நிற்க வச்ச இடத்துலேருந்து கேமராக்கு அவுட்டில் இருக்கேன் நின்றுட்டு டைலாக் கமான் ரிஷி கமான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைலாக் பேச போகிறோம், நடிக்க போகிறோம், அதை சாரோட பண்ணுறு அப்படின்னு போய் சாரோட பண்ணணும். அங்கே சொந்த ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டு அப்படின்னு. ஐயோ சார் ஃபாஸ்ட்டாக பேசிட்டேனா சாரி சார் அப்படின்ட்டு திரும்பி போயிட்டு சி வேணாண்டா ஃபாஸ்ட் வேணாண்டா அப்படின்னு. வடிவேல் சார் வந்து பார்த்துட்டு பண்ணுறா தம்பி சூப்பராக பண்ணு அப்படியே நம்ம பண்ணுறோம் அப்படின்னோடனே அவர் இன்னும் என்கரேஜ் பண்ணார். சரி ஓகே சார் என்கரேஜ் பண்ணுறாரு, எல்லோரும் பாசிட்டிவாகவும் போவோம் அப்படின்ட்டு திரும்பி போயிட்டு
அடுத்ததுல வந்து பேசி டேக் ஓகே. சரி ஓகேங்க. அது நீங்க பேசும்போது நான் கவனிச்சேன். அது என்ன உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கிற ஒரு ஹேபிட் உங்களுக்குள்ள? ரிஷி கமாண்ட்ரா ரிஷி ரிஷி இல்ல அது வேணாம்டா. வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட். ஏன்னா கூட இருக்கவங்க பண்ணுவாங்க, ஆனா நம்மளே பண்ணிக்கிறது ஒரு எப்போத்துல இருந்து இந்த பழக்கம் உங்களுக்கு? அது வந்து எனக்கு இப்ப ரீசெண்டா தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமா தான். ஆமா. இந்த சங்கிலி முங்கிலி கவத்தர படத்துல இருந்து அந்த அந்த ஒட்டிக்கிச்ச ஒரு வேலை அது அதுல ஒரு கோஸ்டா பேயா வேற தான் பண்ணிருப்பீங்க. அது ஆமா இருக்கலாம். இப்பதான் ரியலைஸ் பண்றீங்களா? ஆமா. நீங்க வடிவேல் சாரை பத்தி நிறைய சொன்னனால நாங்க கேக்குறோம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து அவங்கள ஸ்கிரீன்ல தான் பார்த்திருப்போம். வடிவேல் சார் ஆகட்டும், சுந்தர் சி சார் ஆகட்டும். அவங்க ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க? ஏன்னா நாங்க நிறைய பேர் சொல்லும்போது கேள்விப்பட்டிருப்போம். அவங்கலாம் வந்துட்டு பின்னாடி வந்து வேற மாதிரி இருப்பாங்க. பட் டக்குன்னு ஸ்கிரீன் முன்னாடி வந்து நின்னாங்கன்னா ஒரு செகண்ட் அந்த கேரக்டரா மாறிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி அந்த ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்து அந்த ஆன் ஸ்கிரீன் வரும்போது அவங்கள எப்படி அவங்க அதை மாத்திக்கிறாங்க? அது நானே நிறைய இடத்துல பார்த்து அது கொஞ்சம் வியந்தேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தானே. என்னன்னா சுந்தர் சார் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே டென்ட் போட்டு உட்காந்து என்ன ஷாட் எடுக்க போறோம், என்ன சீன் எடுக்க போறோம் ரெடியாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. வடிவேல் சார் வந்து கார்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேரவன் போக மாட்டார். வந்து சுந்தர் சாரை வந்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு 2 பேர் இது வந்து ஒரு நாள் இல்லை, ஃபர்ஸ்ட் டே இல்லை, டெய்லியும் இதை பண்ணிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டு அண்ணே நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன்ட்டு வடிவேல் சார் சுந்தர் சார் கிட்ட சொல்லிட்டு அவர் போய் கேரவனில் மாற்றி திரும்பி வந்து ஒரு 2 பேர் உட்காந்து பேசிப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அப்போ ரொம்ப ஜாலியாக வேற ஏதோ திங்கிங்கோட பேசிட்டு இருப்பாங்க. ஜாலியாக கேமரா முன்னாடி வந்தோடனே மொத்தமாக அதெல்லாம் மறந்துட்டு அந்த என்ன சீனோ அதுக்கு நான் அதை பார்த்துட்டேன். ஓகே கற்றுப்போம். ஓகே நோட் பண்ணுடா ரிஷி. அதான் கரெக்ட். ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு டைரக்ஷன்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. சுந்தர் சி சார் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர். ஸோ இந்த படத்துல வந்து அந்த ஆக்டிங்கை தாண்டி ஒரு டைரக்டர் அங்கங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? டெக்னிக்கலா வந்துட்டு இந்த இது பண்ணீங்களா? சார்ட்டு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்களா டைரக்ஷன் சம்மந்தப்பட்டு? நிறைய கேட்டேன். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து டைரக்ஷனில் வந்து எப்படி சொல்கிறேன் நிறையாவே கற்றுக்கிட்டேன். என்னன்னா சார் வந்து ஃபாஸ்ட்டாக எடுப்பார். அதுவும் இல்லாமல் ஷெடியூல்ஸ்லாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணாருன்னா நடுவில் கேப் வந்து இருக்கவே இருக்காது. ஃபுல் ஷெடியூலாக போயிட்டு படத்தை முடிச்சுட்டு அவுட் எடுத்துருவார். அந்த மாதிரி ஒன்று கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் ஸ்பாட்டில் வந்து சார் வந்து ஃபயராக இருப்பார். ஆர்டிஸ்டோட காமெடியாக இருந்தாலும் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் ஃபயராக இருப்பார் அவர். அதுவும் ஒன்று கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட நான் ஏடியாவும் ஒர்க் பண்ணேன் ஒரு ஷெடியூலு. டேய் ரிஷி அங்கே அவங்களெல்லாம் சொல்லி பைக்கெல்லாம் நிறுத்த சொல்லிட்டு ஒன்று சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏடியா அவங்கெல்லாம் கூப்பிட்டு இங்கெல்லாம் பைக்கு நிறுத்த சொல்லிட்டாரு. ஒரு 5 பைக்கு நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் நெக்ஸ்ட் அங்கே சேர் போட சொல்கிறா, ஓகே அண்ணே சேர் போட்டுருங்க அப்படின்ட்டு அவரோட ஒர்க் பண்ண அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாவ் நைஸ். நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருந்து கத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் ஏதாவது அடுத்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி வந்திருக்கா? அத பத்தி ஏதாவது ஒரு இப்ப கப்பிள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு தெலுங்கு மூவி பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு யோகி பாபு அண்ணனோட ஒரு காம்பினேஷன் பலூனுக்கு அப்புறம். அந்த படம் வந்து இந்த வருஷம் எண்ட்ல ரிலீஸ் ஆகும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் நடிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? லைக் நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது. நீங்க எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க? லாங்குவேஜ் வந்து கஷ்டம் இல்லை, ஏன்னா அந்த நேரத்துக்கு அந்த டைலாக் மட்டும் தானே, அதனால கஷ்டம் தெரியல. அவங்க அந்த டைலாக் சொல்லிட்டு அதுக்கு மீனிங்கும் சொல்லிடுவாங்க. அது நம்ம எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு ஓகே ஆக்ஷன் சொல்ற வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதான் ஆக்ஷன் சொல்ற வரைக்கும் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓகே ஆக்ஷன் செப்பன் சார் அதுதான் அப்படியே பேசிட்டு ஓகே யோகி பாபுன்னு எப்படா டேய் என்னடா பண்ற அப்படின்னு அண்ணே ஏதோ படிச்சு தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. சூப்பரா நானும் இந்த பக்கம் படிச்சுட்டு தானே இருக்கேன் சூப்பர். தெலுங்குன்றதுனால சரி ரிஷி எங்களுக்காக ஒரு டயலாக் தெலுங்குல பேசி காட்ட மனப்பாடம் பண்ணது இப்போ ஞாபகம் 2 வார்த்தையாவது நீங்க அங்க பேசுற டயலாக்ஸ் ஏதாவது. சரி ஹைதராபாத் வரைக்கும் ஷூட்டிங் போனீங்கல்ல? ஹைதராபாத் சென்னையில தான். சென்னையில அங்கேயே போல எங்கேயே முடிச்சிட்டாங்க. ஆமா. அண்ட் சுந்தர் சி சார் வந்துட்டு செட்டுன்னு வந்தா செம ஃபயரா மாறிடுவாருன்னு சொன்னீங்க. அவர் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டரா? கோவம்லாம் வந்தா திட்டுவாரா இல்ல திட்டு வாங்கியிருக்கீங்களா நீங்க? ஃபயர்னா ஸ்ட்ரிக்ட் ஓகே கொஞ்சம் தான், ஆனா திட்டு வாங்கினேன். ஒரு இது வாட்டி வாங்கினேன். என்னன்னா அந்த ஸ்மோக் பண்ணும்போது தான். ஓகே அடே உடுடா ஏன்டா உடவே மாட்டியடா அப்படின்னே. சரி இல்லைங்க சார் என்ன பண்ணுன்னு தெரியல, சாரி சார் மன்னிச்சிருங்க சார்ன்ட்டு நான் வேற இப்படி பிடிச்சிட்டேன். அது வேற இப்படி பிடிக்கணுமா, அது டிஃப்ரெண்டா ஏதோ ஒன்று சொல்லி அதை நான் ஏன்னா எனக்கு என்ன பண்ண இழுத்தா திரும்பி விட்டுறேன். அவர் ஆக்ஷன் சொன்னே விடுறான்றாரு, நான் இழுத்துட்டு அப்பயே விட்டுறேன். ஏன்னா அது ஒரு மாதிரி இதாக டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்ததுனால நான் அப்பயே விட்டேன். அவர் வந்து ஒன்றும் இல்லைடா நீ உரி நான் ஆக்ஷன் சீக்கிரம் சொல்லிடுறேன் அப்போ விடு அப்படின்னு. எனக்கு அப்பயே தெரிஞ்சு ஓகே எல்லாரும் கொஞ்சம் கோவமாறாங்க விட்டுறா ரிஷின்னு.
ஆக்ஷன் சூப்பரா அப்படின்னு அப்பாடா மாட்டேன்றீங்க. அப்பாடா அப்படின்னு. ஆனா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் வந்துட்டு சூர்யா சாருக்கும் ஆயிருக்கு. அவரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நந்தா படத்தப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு தம் அடிக்க தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன்ட்டு. எனக்கு உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ரிசம்பிள்ஸ் தெரியுது. அண்ட் சைல்டு ஆர்டிஸ்டா வந்துட்டு பலூன் படத்துலயும் சங்கிலி புங்கிலிலையும் கோஸ்ட் ஆக்ட் பண்ணீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? யூஸ்வலா நம்ம இந்த நாங்க பேயை பார்க்கும்போது பயப்படுவோம், பட் அது பேயாவே ஒரு நடிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் எனக்கு 2 மெயின் மூவியாவே பலூன் சங்கிலி புங்கிலி வந்தது. ஏன்னா எல்லாரும் டேய் நீ ஒரு பேய் குட்டிடா உனக்கு பேய் படமாவே அமைதுடா அப்படின்ற. ஏன்னா நான் அப்ப சின்ன பையன் தெரியல அங்கிள் அப்படின்ட்டு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். அது எனக்கு ஒரு எப்படி சொல்றது, கோஸ்ட் மூவிஸ்ல நிறைய ஸ்டண்ட் எல்லாம் நிறைய இருக்கும். நான் அப்ப அந்த சின்ன வயசுலயே எல்லாம் இது பண்ணனால தான் இப்ப கேங்கர்ஸ்ல வந்து அது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ மேபி ஹெல்ப்ஃபுல்லா நிறைய ஹெல்ப்ஃபுல்லா அந்த இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. இங்க ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா. அப்படியே ஓகே. அப்படி அந்த கோஸ்டாவே அந்த கேரக்டரா நடிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடந்திருக்கா? முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, இல்ல ஏதாவது நைட்டு தூங்கும்போது கனவுல வருது, இல்ல ஏதாவது சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கிறது? நாங்க வந்து பலூன்ல விளையாடுவோம். ஜெய் அண்ணா, யோகி பாபு அண்ணா வந்து நாங்க 3 பேரும் சேர்ந்து அஞ்சலேக்காவை பயன்படுத்துவோம். நாங்க ஒரு ரூம்ல உட்காந்துருப்போம். எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணோம். எல்லாரும் பேசி வச்சுப்போம். பேசி வச்சுட்டு ரிஷி நீ எதுவும் பேசிடாதடா, நீ இங்கே உட்காரு, அண்ணன் யோகி பாபு உட்காரு, நம்ம செட் பண்ணி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப்னா அஞ்சலி என்னாச்சு அப்படின்னு திரும்பி போட்டு நாங்கெல்லாம் பிராங்க் அப்படின்னு கத்துவோம். அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவோம். ஆனால் நிறைய ஹாண்டிங்கான விஷயம் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஹாரர் படம் எடுக்கும் போதே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே இந்த சவுண்டு கேட்கும், ரியலாகவே அது நடக்கும். அந்த மாதிரி பேயாவே நடிக்கும் போது அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா அது நடிப்பு தான், எதுவும் நடந்தது இல்லை. ஓகே. ஸோ ரிஷியை வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டராக பார்க்குறோம். பட் அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த ஒரு படம் எது? அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அமைஞ்சது? ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்த படமே பாண்டிய நாடு, விஷால் சாரோட மூவி. அது வந்து கிடைச்சதே வந்து அது எப்படி ஒரு மேஜிக் மாதிரி தான் இதாச்சு. என்னன்னா நானும் தங்கச்சியும் வந்து ஒரு எனக்கு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணோம். ஒரு முன்னாடி தெரிஞ்சவங்க ஒருத்தங்களால போனோடனே என்னையும் தங்கச்சியும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து எனக்கு அப்போ அதுதான் நினைவு இருக்கே. ஃபோட்டோ எடுத்ததுனாலே அந்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன் தான் நினைவு இருக்கு. அவர் ஒருத்தர் எடுத்த தம்பி இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், எனக்கு அது புதுசாக என்ன வயசு இருக்கும் அப்போ? ஒரு 4 வயசு. ஓ 4 வயசு. அப்போ இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லைன்னா நானும் நினைக்கிறேன், தங்கச்சி நிற்கதான். அப்போ அவளுக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும். அவள் நின்றுட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் சரி ஓகே நாங்கள் ஏதாவது ஷூட் வந்தால் சொல்கிறோம் அப்படின்னோடனே ஒரு 1 வீக் கழித்து கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு, தம்பி விஷால் சார் படத்தில் செலக்ட் ஆயிருக்காப்புல கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அம்மாவுக்கு சொன்னோன்னே. ஃபஸ்ட்டு படம் அந்த டே வந்து நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி எங்கள் பாட்டியோட பர்த்டே மார்ச் 16. அன்றைக்கி தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டு. போயிட்டு வந்துட்டு எங்கள் பாட்டிக்கு வந்து என்னோட ஃபஸ்ட் டே சேலரின்னு ஒன்று கொடுப்பாங்களே, அதில் எங்கள் பாட்டிக்கு கேக் வாங்கிட்டு வந்து நானும் அம்மா தங்கச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அதை வந்து மறக்க முடியாது. ஸோ செம்ம மெமரபிளான விஷயம் இல்லை. அண்ட் ஓகே ஃபைன், இதுக்கு முன்னாடி நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நிறைய படங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அப்போ அவங்க டைலாக் சொல்லி கொடுப்பாங்க. பட் இப்போ உங்களுக்குன்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஃபிலிம்ஸ் தான் வந்து படிக்கிறீங்க அண்ட் இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது இப்போ ஒரு கேரக்டர் சொல்லும்போது எந்தெந்த விதத்தில் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க? முன்னாடி வந்து இப்போ ஒரு சீன் சொல்லுவாங்க, டைலாக் சொல்லுவாங்க, நான் அதை ஓகே இந்த சீனுக்கு இந்த டைலாக் இந்த எக்ஸ்பிரஷனில் பண்ணணும். ஓகே இப்போ நான் இந்த இது படிச்சுட்டு இது பண்ணும்போது என்னோட ஃபுல் ஜியாகிரஃபி அண்ட் எல்லாமே தெரியுது. இப்போ இந்த ஆங்கிள் வச்சா நம்ம இந்த பக்கம் இது பண்ணி அந்த மாதிரி டைலாக் சொன்னால் அது மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷுவலைஸ் ஆக முடியும். ஆமாம், ஏன்னா ஒரு டேரக்டரோட விஷயம் தான் படம். அது வந்து இப்போ எனக்கு தெரியறதுனால இப்போ நான் வந்து அதை இன்டராக்ட் பண்ணி அதை பண்ண முடியுது. வாவ் நைஸ். ஸோ இவ்வளோ நேரம் உங்க கூட பேசினது எங்களுக்கு ரொம்ப ஃபன் ஃபில்டா அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் மாதிரி உங்களோட அடுத்தடுத்த படங்களும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், நிறைய பேர் நிறைய ஃபேம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.